பூமிகா, உன் மாமனாரு உன்னை பாக்குறதுக்கு உன் குழந்தையோட வந்திருக்காருமா. ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி விசிட்டர்ஸ் ரூம்ல வெயிட் பண்றாருமா. வாமா. என் குழந்தை வந்திருக்கா. என் குழந்தைய நான் பார்க்க போறேனா? ஐயோ, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி கடவுளே. செல்லோ, செல்லோ, இங்க பாரு. செல்லோ, இந்த அம்மாவை பார்க்கணும்னு வந்திருக்கியா? ஏண்டோ நீ காசு முழுங்கிட்டேன்னு கேள்விப்பட்ட உடனே எனக்கு உயிர் போய் உயிர் வந்துச்சு. என்ன இப்படி தவிக்க விட்டுட்டு ஏடி, ஏமா இப்படி செஞ்ச? அம்மா உன் கூட இருந்து பால் கொடுக்க முடியலையேன்னு இப்படி பண்ணிட்டியா? ஏண்ட செல்லம், எனக்கு மட்டும் என்ன உன்னை பிரிஞ்சு இருக்கணும்னு ஆசையா இருக்குமா? சொல்லு. உன்னை பார்க்காம ஒரு நிமிஷமும் நான் துடிக்கிற துடிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் செஞ்ச பாவம் தான் உன்னை பிரிஞ்சு இருக்கிற நிலைமை வந்திருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத. அம்மா சீக்கிரமா வெளியே வந்து உன்னை எப்பவுமே பக்கத்துல வச்சு பாத்துக்கிறேன். இங்க பாரு, அது வரைக்கும் நீ தாத்தாவும் சங்கரியும் சொல்ற பேச்சு கேட்டு நல்ல புள்ளையா சமத்தா இருக்கணும், சரியா? இந்த சங்கரி குழந்தை எப்படி? இல்லக்கா, குழந்தை உன்கிட்டே இருக்கட்டும். குழந்தை உன்கிட்ட ஒப்படைக்கதான் நாங்க வந்திருக்கோம். என்ன சங்கரி சொல்ற? ஆமாமா, குழந்தை உங்ககிட்டயே இருக்கட்டுமா? ஏமாமா, செய்யாத தப்புக்கு நான் தான் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். என் குழந்தை என்ன தப்பு செஞ்சது? குழந்தை என் கூட எதுக்கு ஜெயில இருக்கணும்? உருப்படாத அப்பனுக்கு பிறந்துருச்சேம்மா. குழந்தை உங்ககிட்ட இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேம்மா. இல்ல மாமா, இல்ல இல்ல, என் செல்லத்தை நான் ஜெயில வச்சு வளர்க்க மாட்டேன். நாளைக்கு என் குழந்தை ஜெயில வளர்ந்த குழந்தை யாரும் சொல்லிடக்கூடாது. அந்த அவ பேரை நான் என்னைக்கும் குழந்தைக்கு ஏற்படுத்தி தர மாட்டேன். உனக்கு இந்த குழந்தை மேல இருக்கிற பாசமும் பரிதவிப்பும் உன் புருஷனுக்கு இல்லையேம்மா. அவங்க இப்ப உன்னையும் உன் குழந்தையும் சுத்தமா மறந்துட்டாங்கம்மா. அவங்க வேற மாதிரியான காரியத்துல ஈடுபடுறாங்கம்மா. மாமா, மதன் மச்ச ராதாவை கல்யாணம் பண்றதுக்காக என் மேல இந்த பழிய போட்டது, உங்களுக்கே தெரியாம நிச்சயதார்த்தத்தை நடத்தினது, இப்ப ராதா நம்ம வீட்டுல இருக்கிறது, எல்லா விஷயமும் எனக்கு சுப்ரியா சொல்லிட்டாங்க மாமா. தப்பு பண்ண அவங்களே தலை நிமிர்ந்து நிக்கும் போது நீங்க ஏன் மாமா என்ன பார்த்து அவமானப்பட்டு இப்படி கூனி குறுகி நிக்கிறீங்க? அவமானப்பட வேண்டியது மச்சான அத்தியந்தான் மாமா. என்ன வேற என்னமா பண்ண சொல்ற? தப்பான ஒரு மகனை பெத்துட்டு தலை நிமிர்ந்தா நிக்க முடியும்? நான் 7 அடி வளர்ந்திருக்கேனே தவிர வீட்டுல எனக்கு எந்த மரியாதையும் இல்லையே. எனக்கே தெரியாம ராதாவை நிச்சயம் பண்ணி இப்ப வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாங்களேமா. இத தட்டி கேட்ட என்கிட்டயே இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுவேன்னு மதன் என்கிட்ட சவால் விடுறாமா. அந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போயெல்லாம் போல இருக்குமா. என்னவம்மா இப்படி பேசுறீங்க? நம்ம குடும்பத்திலேயே எனக்கும் என் பிள்ளைக்கும் இருக்கிற ஒரே ஆதரவு நீங்க மட்டும்தானே மாமா. நீங்களே எங்கேயாவது போயிட்டீங்கன்னா நாங்க என்ன செய்யறது மாமா? என் பிள்ளைக்கு யார் ஆதரவா இருக்கிறது? கவலைப்படாதீங்க மாமா, இதுக்கெல்லாம் சீக்கிரமாவே ஒரு முடிவு வரும். கடவுள் நம்ம பக்கம் தான் இருக்காரு. கடவுள் எல்லாம் எங்கம்மா இருக்கிறாரு?
அப்படியெல்லாம் கடவுள் இருந்தா அப்பாவியான உன்னை குற்றவாளியாக்கி வேடிக்கை பாப்பாராமா? இல்ல மாமா, கடவுள் இருக்காருங்கிறத நான் முழுமையா நம்புறேன். இல்லனா ஏரியில விழுந்து செத்து போயிருக்க வேண்டியனா மறுபடியும் இப்படி உயிரோட வந்திருப்பேனா? இல்ல மச்சா கூட தான் வாழ்ந்திருப்பேனா? அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொல்லுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் மாமா, மதன் மச்சானால என் கழுத்து தவிர வேற யார் கழுத்துலயும் தாலி கட்டவே முடியாது. அப்படி அவர் கட்டணும்னு நினைச்சாலும் அது என் கழுத்தா தான் இருக்கும். அவர் என் கூட தான் வாழ்ந்தாகணும், அது அவரோட விதி. ஆமா, இதை யாராலையும் மாத்த முடியாது மாமா. இந்த அளவுக்கு உன் புருஷன் உனக்கு துரோகம் பண்ணியும் நம்பிக்கையா அவங்க கூட வாழணும்னு நினைக்கிற பாருமா. உன்னோட நல்ல மனசுக்கு நல்லதாமா நடக்கணும். ஆனா கோர்ட்டு தீர்ப்பு நினைச்சா எனக்கு பயமா இருக்குமா. பயப்படாதீங்க மாமா, தீர்ப்பு எனக்கு சாதகமா தான் வரும். கண்டிப்பா நான் வெளியே வந்துருவேன் மாமா. நான் எப்பவுமே உங்க வீட்டு மருமகளா தான் இருப்பேன். நான் வர வரைக்கும் குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க. சங்கரி, நீ குழந்தைக்காக மனசோரெல்லாம் சாப்பிட்டியாமே? இங்க பாரு, அந்த மாதிரி கடமையான வேண்டுதெல்லாம் செய்யாத. நம்மளாம் நல்லவங்கடி, நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். சரிக்கா. இந்தங்க மாமா, காண்டி பிடிங்க. நான் வர்றேம்மா. வரேன்க்கா. சக்கரி, என் குழந்தை பத்திரமா பார்த்துக்கடி. சரிக்கா, நான் பார்த்துக்கிறேன். ஜாக்கிரதை போயிட்டு வாடி. எல்லா சொத்தையும் என் பேருக்கு எழுதி வை, இந்த காஞ்சனா பேருக்கு எழுதி வை. அர்ச்சனா, என்னம்மா முடிவு எடுத்திருக்க? அம்மா, நான் சொல்றத கேளுமா. நமக்கு சொத்தா பெருசு, உயிர் தாமா பெருசு. உங்க சித்தி கேக்குற மாதிரி இந்த சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு முத்துவியா இருக்கானே மீட்டுட்டு வந்துடலாமா? ஆமா அர்ச்சனா, நாம ஏதாவது ஒரு நல்ல முடிவை சீக்கிரம் எடுத்தாகணும், இல்லைன்னா ஆபத்தாயிடும். மாமா, நான் இந்த விஷயத்துல தெளிவா தான் இருக்கேன். இந்த சொத்தெல்லாம் நான் பெருசா நினைக்கல. அண்ணா, எதுவுமே முறைப்படி சட்டப்படி நியாயமா இருக்கணும், அதுதான் நான் ஆசைப்படுறேன். இந்த சொத்துக்காக காஞ்சனாமா சக்தியை ஆளை வச்சு கொலை பண்ண பார்த்தாங்களே, அது தப்பு இல்லையா? என்னால அதை பொறுத்துக்கவே முடியல மாமா. ஏ அர்ச்சனா, சீரியலுக்கு வந்தா 2 வாரத்துல தூக்குறாங்க. கக்கூஸ் வலம்புறத்துல அடிச்சு கம்பியா பண்ணிட்டவன்டா என் தலைவன், தெரியுமா உனக்கு? யாரு அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. ஏ அர்ச்சனா, இது என்னமா நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து மாதிரி பேசுற? இது எல்லாருக்கும் சேரவேண்டிய பொது சொத்து தானே? உன் பேர்ல இருக்குங்கிற திமிரு உனக்கு. என் மாமியார் கேட்ட மாதிரி சொத்தை எழுதி கொடுத்துட்டு என் புருஷனை மீட்கிற வழியை பாரு. ரோஜா, சொத்தை எழுதி கொடுக்க எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏன்னா இது எல்லாம் சக்தியோட சொத்து. என்ன சக்தியா? அனாதையா இருந்த எனக்கு அக்கான்ற உறவை அடையாளம் காட்டி அவ வாழ வேண்டிய வாழ்க்கையை விட்டு கொடுத்து
அவ அனுபவிக்க வேண்டிய சொத்தை எனக்காக தானமா கொடுத்தா. அவ கொடுத்த அந்த தானத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்க எனக்கு எந்த உரிமையும் இல்ல. அப்போ சக்தியோட சொத்தை நீ மட்டும் அனுபவிக்கலாமா? எங்களுக்கு எந்த உரிமை கிடையாதா? ஏன் என் புருஷனுக்கு சொத்துல பங்கு இல்லையா? என் தம்பி முத்துக்கு எப்ப எப்படி சொத்தை பிரிச்சு கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ சொல்ற மாதிரியும் அந்த காஞ்சனாமா சொல்ற மாதிரியும் என்னால சக்தி கிட்ட கேட்க முடியாது. இதுதான் என்னோட முடிவு. அப்போ என் மாமியார் உங்க அப்பாக்கு 2ஆம் தரமா வாக்கப்பட்டவங்க தானே? அப்போ அவங்களுக்கு இந்த சொத்துல உரிமை இல்லையா? அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போற? அதுக்கு ஏற்கனவே எங்க அப்பா பதில் சொல்லி வச்சிருக்காரு. அந்த ரகசியத்தை சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன். இப்ப சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. எங்க அப்பாவோட டைரியில அவர் எழுதி வச்சிருக்காரு, எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலையும் இந்த சொத்துலேருந்து ஒரு இம்மி அளவில் கூட அந்த காஞ்சனாக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த பின்னணி என்னன்னு எனக்கும் தெரியும், அந்த காஞ்சனாக்கும் தெரியும். அதனாலதான் சொத்து சொத்துன்னு கொலைவெறி பிடிச்சு அந்த காஞ்சனா அலையறா. அது நல்லா புரிச்சுக்க. எங்க அப்பா எழுதி வச்சதுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. அவ்வளவுதான் சொல்லுவேன். சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேட்டா நீ புது கதை கட்டுறியா? என் புருஷ உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆபத்து வந்துச்சு உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அர்ச்சனா. ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். யா டெல் மீ. நோ 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 ஐ கான்ட் கம். யா ஓகே ஐ கால் யூ பேக். என்ன சங்கரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க? யாருக்காச்சும் உடம்பு சரியில்லையா? இல்லக்கா, உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா மனசு தான்க்கா சரியில்லை. ம், மனசு சரியில்லையா? இந்த வயசுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? மனசு சரியில்லைன்னு சொல்றீங்க. பிரச்சனை எங்களுக்கு இல்ல, ருக்மணி அக்காக்கு தான். ருக்மணி அக்காவா? ருக்மணிக்கு என்ன பிரச்சனை? இருங்க, அந்த அக்காவே கூப்பிடுறேன். ருக்மணி அக்கா இங்க வாங்க. ருக்மணி என்னாச்சு? ப்ளீஸ் அழாதீங்க. என்னாச்சுன்னு சொல்லுங்க. அக்கா சொல்லுங்கக்கா. என் மாமியார் என் மேல அபாண்டமா பழைய போட்டுட்டாங்க. அந்த சூரிய பிரகாஷ் கொல்ல விஷயமா பூமிகா ஜெயில இருக்கல்ல, அது விஷயமா உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்ரீதர் கிட்ட நான் உதவி கேட்டிருந்தேன். அவரும் இது விஷயமா என்ன தனியா சந்திச்சு பேசுறதுக்காக என் வீட்டுக்கு வந்திருந்தாரு. சூரிய பிரகாஷ பூமிகா கொலை பண்ணல, அவனை மறைஞ்சிருந்து முதுகுல குத்துனது தான் நான் சொன்னாரு. அது மட்டும் இல்ல, அந்த கொலை விஷயமா போலீஸ்ல சரண்டர் ஆகிறதாவும் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. இத ஒட்டு கேட்டுட்டு இருந்த என் மாமியார் பூமிகாவை பழி வாங்குறதுக்கும் பூமிகாக்கு உதவியா இருக்கிற அர்ச்சனாக்காவை பழி வாங்குறதுக்கும் என்ன பழி வாங்குறதுக்கும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டாங்க. ஊரை கூட்டி உண்மையை திரிச்சு சொல்லி என்ன அவமானப்படுத்தி வீட்டை விட்டே துரத்தி விட்டுட்டாங்க. எங்க போறதுன்னு தெரியாம வந்துகிட்டு இருந்தப்பதான் இந்த பசங்க பார்த்து உங்ககிட்ட என்ன கூட்டிட்டு வந்தாங்க. ஆமாக்கா, பூமிகா ஜெயில இருக்காங்க. அர்ச்சனாக்கா அவங்க குடும்பத்திலேயே ஏகப்பட்ட பிரச்சனைல இருக்காங்க. அதான்க்கா உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தோம். இந்த பிரச்சனை முடியற வரைக்கும் ருக்மணி அக்காவை உங்க வீட்டுல தங்க வச்சுக்க முடியுமாக்கா? ருக்மணி என் கூட தங்கறத பத்தி எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல.
ஆனா ருக்மணி மேல அநியாயமா பழிய சுமத்துற இவங்க மாமியார சும்மா விடக்கூடாது. அந்த அம்மா கிட்ட போய் நம்ம நியாயத்தை கேட்கலாம். ஆமா, அப்புறம் அந்த ஸ்ரீதர் இருக்காருல்ல, அவர் என்ன ஆனாருன்னு கண்டுபிடிக்கணும். சரி வாங்க போலாம். அர்ச்சனா, எங்கம்மா புறப்பட்டுட்ட? உன் சித்தியோட பிடியில அருக்காணியும் முத்துவும் மாட்டிட்டு இருக்காங்களேம்மா. அம்மாடி, கௌரவத்தை பார்க்காம அவ கேக்குற சொத்தை அவ மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு 2 பேரையும் மீட்டுருமா. பயப்படாதீங்க அத்தை, அவங்கள நான் மீட்டு தான் போறேன். இந்த சொத்தோட இல்ல, சட்டத்தால இப்ப போலீஸ் போர்ஸை பயன்படுத்தி அவங்க ஒழிஞ்சிருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவங்கள கைது பண்ணி அருக்காணியும் முத்துவையும் நான் மீட்டுட்டு வரேன். அது வரைக்கும் அமைதியா இருக்க. அர்ச்சனா, நான் சொல்றத கேளு. மாமா, வந்து சொல்றேன் மாமா. ஐயோ, அக்கா இந்த வீடுதான்க்கா. ஏய், என்னமோ உங்க சொந்த வீட்டுல நுழையிற மாதிரி நுழையறீங்க. எங்க சொந்த வீட்டுக்குள்ள நுழையல, எங்க அக்கா ருக்மிணி அக்கா சொந்த வீட்டுக்குள்ள நுழையிறோம். யார் வீட்டுக்கு வந்து யாரோட சொந்த வீடுன்னு சொல்ற? அப்படியே போட்டேன்னா சோழியம்மா, கைய ஓங்குனீங்க, கையே இருக்காது. ஓ, நீ இவளுக்கு சப்போர்ட்டா? இவளை இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்க சொல்லி சிபாரிசு பண்ண வந்திருக்கியா? ஆமா, உன் மருமக மேல அபாண்டமா பழிய போட்டு சூரிய பிரகாஷோட கொலைக்கு காரணமா இருந்த ஸ்ரீதரை முறைச்சு வச்சிருக்கியே, அதுக்கு நியாயம் கேட்டு வந்திருக்கோம். நியாயத்தை கோர்ட்ல போய் கேளு. அதுக்கு இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்த? ஸ்ரீதர் இவளை எதுக்காக பார்க்க வந்தான், என்ன பேசினான்னு எனக்கு தெரியாது. ஆனா பெட்ரூம்ல ஒன்னா இருந்ததை நான் பார்த்தேன். அக்கம் பக்கத்துக்காரங்க இவங்கள கையும் களவுமா புடிச்சு அவனை அடிச்சு அனுப்புனாங்க, இவளை காரி துப்புனாங்க. இவளை நான் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறதா இல்ல. இங்க பாருங்க சோழியம்மா, நானும் ருக்மணிய இந்த வீட்ல இருக்க வைக்கிறதுக்காக கூட்டிட்டு வரல. உன் வாயால என் மருமக நல்லவ, இவ சுத்தமானவன் நான் சொல்ல வைக்கிறேன். ஸ்ரீதரை கண்டுபிடிச்சு கோர்ட்ல ஒப்படைக்கிறேன். என்ன சபதமா? சபதம் இல்ல, சவால். இந்த சவால்ல நீங்க தோக்கதான் போறீங்க. இல்ல, ஜெயிச்சு காமிக்க போறோம். அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை கூப்பிட்டு என் மேல அபாண்டமா பழி தூக்கி போட்டீங்கல்ல, அதே அத்தனை பேர் மத்தியிலையும் உங்களை சவுக்காலே அடிச்சு உங்க வாயாலே உண்மையை சொல்ல வைக்கிறேன். இது ஏ சவால் மாமியாரே. ஆன்ட்டி, அக்கா கிட்ட அடி வாங்க தயாரா இருங்க. ஏய் ஏய், வாங்க போலாம். பூமிகா, உங்களை பாக்குறதுக்கு உங்க வீட்டுக்காரவங்க மாமியார வந்திருக்காங்க, வாங்க. என்ன பூமிகா, நல்லா இருக்கியா? அப்புறம் ஜெயில் வாழ்க்கைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? வாழ்க்கையில இது புது அனுபவமா இருக்குமே. பரவாயில்ல, இது போக போக உனக்கு பழகிடும். இன்னும் நீ 7 வருஷ ஜெயில் வாழ்க்கையை அனுபவிக்கணும்ல. இப்ப தெரியுதா ஜெயில இருக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம்னு? நீயும் அர்ச்சனாவும் சேர்ந்து என்னை எத்தனை தடவை ஜெயிலுக்கு அனுப்புனீங்க. அப்பெல்லாம் நான் ஜெயில எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். அதை நீ உணர வேணா? அதுக்குதான் இந்த தண்டனை. உனக்கு இந்த ஜெயில் வாழ்க்கை. நான் உன்னை இப்ப பார்க்க வந்தது சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். உன் மச்சான் இந்த மன்மதனுக்கும் ராதாவுக்கும் நிச்சயதார்த்தம் சூப்பரா நடந்து முடிஞ்சு போச்சு தெரியுமா?
பாவம் உனக்கு தான் நேரில் அதை பார்த்து வைக்க கொடுத்து வைக்கல. அதனால கட்டின புருஷன் நான் சும்மா இருக்க முடியுமா? அந்த கண்குள்ளா காட்சியை நீ பார்க்க வேணாம். அதான் செல்போன்ல வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த கண்குள்ளா காட்சியை பார்த்து உன் வயிறு அப்படியே எரியணும். நல்லா பாரு. டேய், நீ ஏன்டா இதை அவகிட்ட காமிக்கிற? அவ அதை பார்த்துட்டு வயிறு எரிவாளே. எரியட்டுமா? நல்லா எரியட்டும். என்ன பூமிகா, எப்படி எனக்கும் ராதாவுக்கும் ஜோடி பொருத்தம்? அப்படியே ஊருக்கானே படுற மாதிரி இருக்குமே. நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, முகூர்த்த நாளை நீ கேட்கவே இல்லையே. எனக்கு தெரியுமா, நீ குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுக்கிற அன்னைக்கு தான், அதாவது ஜட்ஜ்மெண்ட் டே, நான் உன்கிட்ட இருந்து விடுதலையாகி என் டார்லிங் ராதா கழுத்துல தாலி கட்ட போறேன். Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.